ஸ்பார்க் பிளஸ் மற்றும் அக்னி நியூஸ் சர்வீஸ் இணைந்து வழங்கும் எலெக்ஷன் செலெக்ஷன் ரிப்போர்ட் 2026 நாம் இன்று பார்க்க இருக்கும் மாவட்டம் மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா என்று அழைக்கப்படும் கோயம்புத்தூர் மாவட்டம். கோயம்புத்தூர்ல மொத்தம் 10 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. கடந்த 2021ஆம் ஆண்டு மொத்தம் இருக்க 10 சட்டமன்ற தொகுதிகளிலும் அதிமுக கூட்டணி ஸ்வீப் பண்ணியிருந்தாங்க. இந்த முறை கோயம்புத்தூர் மாவட்டம் யாருக்கு சாதகமாக இருக்குன்னு பார்க்கலாம். சார், மொத்தம் 10 தொகுதிகள் இருக்கு. இந்த 10 தொகுதிகளை இன்னைக்கு நிலவரத்தில் யாரு சார்? இப்போ நம்ம ஃபைனல் ஒப்பீனியன் போல தெரியுது. கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 10 தொகுதியில் திமுக கூட்டணி 6 தொகுதியில் முன்னிலை, அதிமுக கூட்டணி 4 தொகுதியில் முன்னிலை. இப்போ லாஸ்ட் டைம் விட்ட இடத்துல இருந்து திருப்பி திமுக கூட்டணி 6 பிடிச்சிருக்காங்க. இவங்க 6 லூஸ் பண்றாங்க. யாரு? ஏடிஎம்கே. சார், முக்கியமா இங்க ஒரு 2 தொகுதியை பத்தி பார்க்கணும்னா, கோயம்புத்தூர் சவுத், அதாவது கரூர்ல இருந்து, அதாவது ஹைகமாண்ட் சொன்னதுனால செந்தில் பாலாஜி கோயம்புத்தூருக்கு போயிருக்காரு. அதே மாதிரி கோயம்புத்தூர் சவுத்துல இருந்த வானதி சீனிவாசன் கோயம்புத்தூர் நார்த்துக்கு போயிருக்காங்க. இந்த 2 தொகுதி எப்படி சார் இருக்கு? கோவை தெற்கு செந்தில் பாலாஜி அவர்கள் லீடு ஒரு அளவுக்கு இருக்கும். ஒரு 8-10 12% லீட் இருக்கும். அவர் ஜெயிச்சிருவார். கோவை வடக்கு பொறுத்த வரைக்கும் வானதி சீனிவாசன் எம்எல்ஏ அவர்களுக்கும் ஒரு புது தொகுதி. அதே மாதிரி டிஎம்கே கேண்டிடேட்டு செந்தமிழ் செல்வனுக்கும் புது தொகுதி. அவரோட தொகுதி சிங்களூர். அவர் இப்போ கோவை வடக்கில் போட்டிடுறாரு. இப்போதைக்கு ஃபேவர் கொஞ்சம் வானதி சீனிவாசனுக்கு தான் தெரியுது. பட் இதுவும் ஒரு ஸ்விங் சீட்டில் ஒரு லெஸ் தென் 4 to 5% தான் மார்ஜின் வரும். இந்த தொகுதி பொறுத்து இருந்து பார்க்கணும். பட் இப்போ ஒரு ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா வானதி சீனிவாசன் இன் லீடு. சார், அதே மாதிரி கோயம்புத்தூர் மாவட்டம் கோவை மண்டலத்தோட தளபதினு அதிமுகவால் வர்ணிக்கப்படுற எஸ்பி வேலுமணியோட தொண்டாமுத்தூர் தொகுதி, அங்கே அவரோட வெற்றி வாய்ப்பு எப்படி சார் இருக்கு? இப்போ ட்ரெண்டு பார்த்தீங்கன்னா தொண்டாமுத்தூர் எஸ்பி வேலுமணி லீடில் தான் இருக்காரு. கம்ஃபர்டபுள் லீட். ஒரு 12-14% லீடர் இருக்காரு. இது மாறுமான்றது டவுட்ஃபுல் தான். இது வேலுமணி ஜெயிச்சிருவார் இந்த தொகுதியில். அடுத்து நம்ம பார்க்க போகிற மாவட்டம் திருப்பூர் மாவட்டம். திருப்பூர் மாவட்டத்தில் மொத்தம் 8 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. அந்த 8 சட்டமன்ற தொகுதியில் கடந்த 2021ஆம் ஆண்டு 3 சட்டமன்ற தொகுதிகளை திமுக கூட்டணியும் 5 சட்டமன்ற தொகுதிகளை அதிமுக கூட்டணியும் வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த டைம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சார். எப்படி சார் திருப்பூர் எப்படி இருக்கு? திருப்பூர் 8 தொகுதியில், மாவட்டம் 8 தொகுதியில் இப்போ நிலைமை திமுக கூட்டணி 4 தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறது, அதிமுக கூட்டணி 4 தொகுதியில் முன்னிலையில் இருக்கிறது. அதாவது ஈக்குவலா இருக்கு. கடந்த முறை 3ல இருந்து 1 இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ கடைசி எடுத்த ஒப்பீனியன் போல் அவனாசி நம்ம ஏடிஎம் கேலன்ஸ் தான் கொடுத்துருக்கோம். நம்மளுக்கு தெரியும் எல்முருகன் தான் நிற்க போகிறாருன்னு. ஏடிஎம் கேலன்ஸ் தான் முன்னிலையில் இருக்குது. ஆனால் ரொம்ப சின்ன லீடு, ஒரு 2% to 4% தான் லீடு. இந்த ட்ரெண்ட் இது மாறினாலும் மாறும். இது ஸ்விங் சீட் தான். 2% 4% தான் டிஃப்ரென்ஸு. கேம்பெயின் எண்ட் ஆக லாஸ்ட் 1 வீக்கில் எப்படி மாறுதுன்னு பார்க்கலாம். அதே போல் இந்த மாவட்டத்துக்குள்ளார தான் காங்கேயம் சட்டமன்ற தொகுதி வருது. அமைச்சர் மு.பி. சாமிநாதன் அந்த சீட் எப்படி சார்? அவர் ஜெயிச்சிருவார் இந்த தடவை. அவர் லீடு தான். அவர் அந்த சீட் ஒரு பெரிய மாற்றம் வர சான்ஸ் இல்லை. அவர் ஜெயிச்சிருவார் சார். அடுத்து நம்ம பார்க்க இருக்கும் மாவட்டம் மஞ்சளுக்கு பேர் போன ஈரோடு மாவட்டம். கடந்த முறை இங்கே மொத்தம் இருக்க 8 தொகுதிகளில் 3 தொகுதிகளை திமுக கூட்டணியும் 5 தொகுதிகளை அதிமுக கூட்டணியும் வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த டைம் எப்படி சார் இருக்கு? ஈரோடு 8 தொகுதியில் இந்த தடவை திமுக கூட்டணி 5 தொகுதியிலையும் அதிமுக கூட்டணி 3 தொகுதியிலும் ஜெயிக்கிறாங்க. அது ரிவர்ஸ் ஆகுது. நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறாங்க டிஎம்கே லைன்ஸ். இங்கே தான் முக்கியமாக அதிமுகவில் முதுபெரும் தலைவராக இருந்து இப்போ தாவேக்காக்கு போயிருக்க செங்கோட்டையனோட கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி கோபிச்செட்டிப்பாளையம் யாருக்கு எட்ஜ் இருக்கு சார்? ரொம்ப வருஷம் கழிச்சு செங்கோட்டையன் மூணாவது ஃபோர்ஸாக டிவிக்கில் வர்றதுனால இந்த சீட்டு டிஎம்கே லைன்ஸ் போகுது. 3 வெர்டிகல்ஸாக கோபிச்செட்டிப்பாளையத்தில் பிரியுது. ஆமாம், டிஎம்கே லைன்ஸ் தான் ஜெயிக்க போகிறாங்க. 2வது இடம் அதிமுக, 3வது இடம் தான் செங்கோட்டையன். ஃபைட் டிஎம்கேக்கு ஏடிஎம்கேக்கு தான். டிஎம்கே லைன்ஸ் இந்த சீட் டெஃபினட்டாக ஜெயிச்சிருவாங்க. இல்லை, இங்கே செங்கோட்டையன் எவ்வளோ % ஆஃப் ஓட்டு வாங்குவாங்கன்னு நம்மளுக்கு ஃபைண்டிங்ஸ் ஒரு ஆவரேஜாக ஒரு 21 to 22% தான் வாங்குவார் அவர். அவ்வளோதான். பூலாரில் 21, 22, 35,000, 36,000
அது அது வாங்கினாலே பெரிய காரியம். அதனால தான் ஏடிஎம்கே வந்து நம்பர் 2 வந்துடுறாங்க. டிஎம்கே வந்து வின் பண்ணிடுறாங்க இந்த சீட்டை. இந்த மாவட்டத்து அமைச்சராக இருக்கிற முத்துசாமியோட ஈரோடு மேற்கு தொகுதி வருது. அந்த தொகுதி வந்து தமாகாக்கு கொடுத்துருக்காங்க அதிமுக கூட்டணியில். அதுலேயும் தமாக வந்து தாமரை சின்னத்தில் வந்து போட்டிடுறாங்க. சூரியன் விசஸ் தாமரை அந்த போட்டி எப்படி இருக்குது? முத்துசாமி மீண்டும் கம்ஃபர்டபுளாக வின் பண்ணுவாரா? ரொம்ப கம்ஃபர்டபுளுங்க. ஏடிஎம்கே முத்துசாமிக்கு அகேன்ஸ்ட் ஏடிஎம்கே கேண்டிடேட் ஃபீல் பண்ணியிருந்தா ஒரு டஃப் ஃபைட் கொடுத்துக்கலாம். பிஜேபினால அது ஈரோடு வெஸ்ட் வந்து ஒரு லேண்ட்ஸ்லைட் விக்டரி தான் இருக்கும். ஒரு 10-15% டிஃப்ரென்ஸ் வரலாம். 12லேருந்து 15 டெஃபினட்டாக டிஃப்ரென்ஸ் வரலாம். முத்துசாமி இங்கே வந்து ஜெயிச்சிருவார். அதே போல் லாஸ்ட் டைம் பாஜக ஜெயிச்ச ஒரு தொகுதியும் இந்த மாவட்டத்துக்குள்ளார வருது, மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி. இந்த முறை மொடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதியிலிருந்து கடந்த முறை போட்டியிட்டு வென்ற சசிகலா அவர்களின் அவங்க ஃபேமிலியிலேருந்து தான் கண்டெஸ்ட் பண்ணுறாங்க. அது எப்படி இருக்குது? அதே மாதிரி மொடக்குறிச்சி வந்து மதிமுக போட்டியிடுது, அதாவது உதயசூரியன் விசஸ் தாமரையர் அதே மாதிரி வருது. இந்த டைம் யார் மொடக்குறிச்சியில்? மொடக்குறிச்சி வந்து இந்த தடவை வந்து எம்டிஎம்கே கேண்டிடேட் ஜெயிச்சிருவார். அவங்க வெரி யங் கேண்டிடேட் கிருத்திகா சிவகுமார். பட் இவங்களுக்கு வந்து அந்த பெல்ட்டில் வந்து கொங்கு வேளாளர் கவுண்டரும் வேட்டு கவுண்டர்னு இருக்காங்க. அவங்க தான் டாமினேஷன். ப்ளஸ் இது தலித்ஸ் கன்சாலிடேஷன் வந்து இவங்களுக்கு ஆயிரும், வேறு டிஎம்கே லைன்ஸ்க்கு. அதே மாதிரி கொங்கு வேளாளர் பிரிஞ்சிடுறாங்க இவங்களுக்கும் பிஜேபிக்கும். அப்புறம் மற்ற லிங்குஸ்டிக்ஸ் எல்லாம் வந்து ஃபேவர் வந்து இது உங்களுக்கு தான் இருக்கும். மைனாரிட்டிஸ் மற்றவங்க எல்லாம் வந்து ஃபேவர் டிஎம்கே லைன்ஸ். ஸோ இந்த தொகுதி வந்து பிஜேபி வந்து அந்த 4 தொகுதி 20-21 ஜெயிச்ச தொகுதியில் இது ஒன்று தோற்றுருவாங்க. மார்ஜின் கூட ஒரு 10% வரைக்கும் மார்ஜின் வரலாம். அடுத்தது மலைகளின் அரசியம் நீலகிரி மாவட்டம் சார். அதில் மொத்தம் 3 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. கடந்த முறை 2 சட்டமன்ற தொகுதிகளை திமுக கூட்டணியும் 1 சட்டமன்ற தொகுதியை அதிமுக கூட்டணியும் வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த முறை எப்படி சார் இருக்குது? நீலகிரி 3 தொகுதியில் 20-21 வந்து 2 தொகுதி வந்து டிஎம்கே வந்து உதகமண்டலம் குன்னூர் ஜெயிச்சிருந்தாங்க. கூடலூர் வந்து தோல்வி அடைந்தாங்க. அது பல காரணங்கள் இருக்குது. அங்கே அது தோற்றதே வந்து இன்னர் பாலிட்டிக்ஸு, டிஎம்கேக்கு அகெயின்ஸ்டாகவே இன்னர் பாலிட்டிக்ஸு, அதனால தான் அவர் தோற்றார். இந்த தடவை இந்த 3 தொகுதியுமே ஜெயிச்சிருவாங்க. உதகமண்டலம் மட்டும் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதாவது காங்கிரஸ் பிஜேபிக்கு அங்கே கொஞ்சம் ஹோல்டு இருக்குது. பட் காங்கிரஸ்க்கு நல்லா கொஞ்சம் ஹோல்டு இருக்குது எப்போதுமே. அந்த நீலகிரிஸில் உதகமண்டலம் காங்கிரஸ்ன்னு, அதே மாதிரி எம்பினா பிரபு அப்படி இருந்தது. இப்போ வந்து மார்ஜின் வந்து கொஞ்சம் கம்மியாகும். இது ஸ்விங் சீட் தான், லெஸ் தென் 5% மார்ஜின் தான் இதில் வரும் உதகமண்டலம். ஆனால் அட்வான்டேஜ் வந்து டிஎம்கே லைன்ஸ். காங்கிரஸ் கூடலூர் குன்னூர் ரெண்டுமே ஜெயிக்கிறாங்க டிஎம்கே லைன்ஸ். இந்த தடவை 3 தொகுதி இவங்க ஜெயிக்கிறாங்க நீலகிரி மாவட்டத்தில். அடுத்து நம்ம பார்க்க போகிற மாவட்டம் நாமக்கல் மாவட்டம். இந்த மாவட்டத்தில் கடந்த 2021 தேர்தலில் 6 தொகுதிகளில் 4 தொகுதி திமுக கூட்டணியும் 2 தொகுதி வந்து அதிமுக கூட்டணியும் ஜெயிச்சிருக்காங்க. இந்த தடவை கலா நிலவரம் எப்படி இருக்குன்னு சார்ட்ட கேட்போம். நாமக்கல் தொகுதி மொத்தம் 6 தொகுதிகள். இந்த தடவையும் ஸ்டேட்டஸ் கோ தான். திமுக கூட்டணி 4 தொகுதியில் முன்னிலை, அதிமுக கூட்டணி 2 தொகுதியில் முன்னிலை. திருச்செங்கோடு தொகுதியில் பார்த்தீங்கன்னா திமுக கூட்டணியில் இருக்கிற கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி கொங்கு ஈஸ்வரனும் தாவேகா சார்பில் அருண்ராஜும் நேரடியாக மோதுறாங்க. இந்த தொகுதியில் யாருக்கு வெற்றி வாய்ப்பு இருக்குது? கேஎம்கே ஈஸ்வரன் வின் பண்ணிடுவார். அவர் நல்ல லீட் இருக்கார். ஒரு 7-8% லீடில் இருக்கார். இவர் ஜெயிச்சிடுவார். டிவிக்கு அருண்ராஜ் 3வது இடம் தான் அவருக்கெல்லாம். ஏன் 3வது இடம் சொல்கிறீங்க? ஏன்னா அவர் வந்து கிரவுண்ட் ஒர்க்கில் வந்து இவர் கேண்டிடேட்டாக அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கிரவுண்ட் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்காரு. இவர் கொங்கு ஈஸ்வரனுக்கு எந்த அளவுக்கு பண்ணுறாருன்னு தெரில. ஆனால் அதை விட இவர் பண்ணிட்டு இருக்க மாதிரி சோசியல் மீடியாவில் இருக்கே. இல்லை சார், அவங்க டிவிக்கு சோசியல் மீடியாவில் தான் இருக்கும், வேறு எதுலேயும் இருக்காது. அவர் 3வது இடம் தான் அவங்க டிவிக்கு. ஏடிஎம்கே லைன்ஸ் 2வது இடம் வந்துடுவாங்க. இவர் ஈஸ்வரன் போன தடவை விட இந்த தடவை கம்ஃபர்டபுளாக ஜெயிப்பார். எலெக்ஷன் செலெக்ஷன் ரிப்போர்ட் 2026 இன்று நாம் பார்க்க இருக்கும் மாவட்டம் மாங்கனி மாவட்டமான சேலம் மாவட்டம்.
கடந்த 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள 11 சட்டமன்ற தொகுதிகளில் 10 தொகுதிகளை அதிமுக கூட்டணியும் 1 தொகுதியை திமுக கூட்டணியும் வெற்றி பெற்றிருந்தன. இந்த டைம் என்ன நடக்குதுன்னு சார்ட்ட கேட்கலாம். சார் எப்படி சார் இருக்கு சேலம்? 11 தொகுதியில் 7 தொகுதிகள் அதிமுக கூட்டணி முன்னிலை, 4 தொகுதியில் திமுக கூட்டணி முன்னிலை. அதாவது முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவோட பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியோட எடப்பாடி தொகுதி சேலம் மாவட்டத்தில் தான் வருது. எவ்வளோ பெர்சன்டேஜில் வந்து டிஃபரன்ஸில் அவர் ஜெயிக்க போகிறாரு சார்? எடப்பாடி தொகுதியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு 15% 17% டிஃப்ரென்ஸ் வரும். மினிமம் 15% டிஃப்ரென்ஸ் வரும். ஈஸி வின் தான் அவருக்கு. இந்த தொகுதி ஒன்றும் பெருசாக மாற்றம் வராது. இல்ல கடந்த முறை ஜெயிச்ச வித்தியாசத்தோட அவருக்கு கூட வருங்கிறீங்களா குறைய வரும்னு சொல்றேன்? கொஞ்சம் குறையும் பட் கம்ஃபர்டபுள் வின் தான். சேலம் வடக்கு தொகுதி சுற்றுலாத்துறை அமைச்சர் சேலம் ராஜேந்திரனோட தொகுதி, அந்த தொகுதி எப்படி சார் இருக்கு? யாருக்கு? இல்லை, அது இவருக்கு மினிஸ்டர் ராஜேந்திரனுக்கு ரொம்ப சாதகமாக தான் இருக்குது. அவரும் நல்ல லீடில் வருவார். போன தடவை விட நல்ல லீடில் எடுப்பார், லீடில் ஜெயிப்பார். சார் பிஎம்கே ஃபேக்டர் வந்து இந்த சேலம் டிஸ்ட்ரிக்டில் எப்படி சார் இருக்குது? பிஎம்கே ஃபேக்டர் அதான் இங்கேயும் ஸ்ப்ளிட்டாக தான் இருக்குது. மிஸ்டர் அருள் இருக்கார், நல்ல ஸ்ப்ளிட்டு தானுங்க. இங்கேயும் வந்து பிஎம்கே வந்து ரொம்ப ஸ்ப்ளிட் பண்ணுறதுனால தான் ஏடிஎம்கே கொஞ்சம் வீக்கறாங்க. நாம் அடுத்து பார்க்க போகும் மாவட்டம் வந்து தருமபுரி மாவட்டம். கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் தருமபுரி மாவட்டத்தில் மொத்தம் உள்ள 5 தொகுதிகளில் 5 தொகுதிகளையும் அதிமுக கூட்டணியை கைப்பற்றியிருந்தது. இந்த முறை அதில் ஏதாவது மாற்றம் இருக்கிறதான்னு சார்ட்ட கேட்கலாம். சார் எப்படி சார்? தருமபுரியில் 5 தொகுதிகளில் இந்த தடவை அதிமுக கூட்டணி 3 தொகுதியிலும், திமுக கூட்டணி 2 தொகுதியிலும் லீடில் இருக்காங்க. இது இப்படியே தான் போகும்னு நினைக்கிறேன். ட்ரெண்ட் இப்படி தான் இருக்கும், மோஸ்ட்லி இப்படி தான் இருக்கும். இந்த தருமபுரி மாவட்டத்திலேயே இன்னொரு ஒரு பெக்குலியர் இது வந்து பெண்ணாகரம் சட்டமன்ற தொகுதி. ஏன்னா முன்னாள் பாமக தலைவர் ஜி.கே. மணி அவங்களோட மகன் வந்து தமிழ்குமரன் காங்கிரஸில் போய் ஜாயின் பண்ணார், பெண்ணாகரம் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்காரு. ஸோ பெண்ணாகரம் வந்து ரிசல்டன் டூ எப்படி இருக்கும்? பாமக விசஸ் காங்கிரஸ், ஆனால் அதை வந்து அப்படி பார்க்கலாமா, இல்லை ஜி.கே. மணி விசஸ் அன்புமணி ராமதாஸ் அப்படி பார்க்கலாமா? பெண்ணாகரம் டஃப் ஃபைட் தானுங்க. இது ஸ்விங் சீட் தான் இப்போதைக்கு. இதுவும் வந்து ஒரு 5% கீழே தான் ஜெயிப்பாங்க. பட் இப்போ காங்கிரஸ் கேண்டிடேட்டு நல்ல கேண்டிடேட்டு அவரும் 1 இயர். அங்கே வந்து இவர் மேலே ஜி.கே. மணிக்கு ஒரு நல்ல ஒரு இது இருக்குது. இங்கேயும் பாருங்கள், இந்த பிஎம்கே ஓட் ஸ்ப்ளிட் ஆகுது. இங்கே நல்ல சான்ஸ் இருக்குது. இப்போ யாருக்கு? காங்கிரஸ் ஜெயிக்கிறதுக்கு. பட் ஒர்க் பண்ணணும். டிஎம்கே ஃபேக்டர் அங்கே, ஏன்னா டிஎம்கேக்கு அங்கே ஒரு பயங்கரமான, ஏன்னா அன்புமணி ராமதாஸ் போட்டிட்டு அங்கே வந்து திமுக வெற்றி பெற்ற தொகுதி வந்து பெண்ணாகரம் 2016. ஸோ அவங்களும் இவங்களும் ஒர்க் பண்ணால் வெற்றி பெற வாய்ப்பு இருக்குது. ஓகே சார், நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் மாவட்டம் வந்து கிருஷ்ணகிரி மாவட்டம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மொத்தம் 6 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. கடந்த முறை அதில் வந்து 3 சட்டமன்ற தொகுதிகளை திமுக கூட்டணியும் 3 சட்டமன்ற தொகுதிகள் அதிமுக கூட்டணியும் வெற்றி பெற்றிருந்தாங்க. இந்த முறை எப்படி சார் இருக்கு? கிருஷ்ணகிரி 6 தொகுதியில் இந்த தடவை வந்து திமுக கூட்டணி 4, ஓகே சார், அதிமுக கூட்டணி 2 லீடில் இருக்காங்க. ஆனால் இதில் என்ன இப்போ ஒரு இதுனா, மொத்தம் இருக்க 6 தொகுதிகளில் 2 தொகுதி மட்டும்தான் திமுக கூட்டணி வந்து திமுகவாக களமிறங்குது. மீதி 2 வந்து காங்கிரஸும் 1 வந்து சிஐ நிற்கிறாங்க தள்ளி தொகுதிகள். ஸோ அதோட காம்பினேஷன்ஸ் எப்படி இருக்கும்? இதே தான் 4-2 தான் கடைசி. இது 4-2 தான் கன்க்ளூட் ஆகுங்க. இதுக்கு மேலே ஒரு சேஞ்ச் இருக்காது. ஒரு பெருசாக ஏடிஎம்கே வந்து ஒரு 2 தொகுதி ஜெயிக்கிறது அதெல்லாம் இல்லை. இதில் வந்து ஸ்டேட்டஸ் கோ இப்படி தான் இருக்கும். இது வந்து கிருஷ்ணகிரி வந்து 4-2 தான். டிஎம்கே லைன்ஸ் லீட் 4, ஏடிஎம்கே லைன்ஸ் 2. நம்ம அடுத்து பார்க்க போகும் மாவட்டம் வந்து ஆன்மீக தளத்துக்கு பேர் போன மாவட்டம் திருவண்ணாமலை மாவட்டம். அதில் மொத்தம் 8 சட்டமன்ற தொகுதிகள் இருக்குது. கடந்த முறை அந்த 8 சட்டமன்ற தொகுதிகளில் வந்து 6 தொகுதிகளை வந்து திமுக கூட்டணியும் 2 தொகுதிகள் அதிமுக கூட்டணியும் கைப்பற்றியிருந்தாங்க. இந்த முறை திருவண்ணாமலை எப்படி சார் இருக்குது? முக்கியமாக திருவண்ணாமலை சட்டமன்ற தொகுதியில் அமைச்சர் ஏவாவேலு போட்டிக்கிறாரு. அவருக்கு எதிர்த்து பாஜக வேட்பாளரை அறிவிச்சிருக்காங்க. அவங்க பாஜக விசஸ் உதயசூரியன் எப்படி சார் இருக்கு? அதாவது திருவண்ணாமலை டிஸ்ட்ரிக்ட் 8 தொகுதியில் டிஎம்கே லைன்ஸ் 6 தொகுதியில் லீடு, ஏடிஎம்கே லைன்ஸ் 2 தொகுதியில் லீடு. நீங்கள் கேட்ட திருவண்ணாமலையில் ஈவாவேலு கம்ஃபர்டபுள் லீடில் இருக்காது. அட்லீஸ்ட் ஏடிஎம்கே நின்று இருந்தாங்கன்னா ஒரு டஃப் ஃபைட் கொடுக்கலாம். பிஜேபி நிற்கிறாங்க இங்கே, அது டைரெக்டாக டிஎம்கே கூட. இங்கே வந்து நல்ல கம்ஃபர்டபுள் மார்ஜினில் ஈவாவேலு ஜெயிச்சிடுவார்.
இதில் ஒன்றும் மாற்றம் இல்லை. இது மாறுற தெரியல. இந்த 6-2 வந்து மாறுற மாதிரி தெரியல. இது இப்படியே தான் இருக்கும். இல்லை, இந்த திருவண்ணாமலை மாவட்டத்தில் வந்து டிவிகேவோட இன்சர்ஜ் எப்படி சார் இருக்குது? டிவிக்கு பெருசாக அவங்க தேர்ட் ஸ்பாட் தானுங்க. திருவண்ணாமலை தேர்ட் ஸ்பாட் தான். அடுத்து நாம் பார்க்க போகும் மாவட்டம் வந்து விழுப்புரம் மாவட்டம். விழுப்புரம் மாவட்டத்தில் மொத்தம் 7 சட்டமன்ற தொகுதிகள் இருக்கு. கடந்த முறை 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் 4 தொகுதிகளை திமுக கூட்டணியும் 3 தொகுதிகளை அதிமுக கூட்டணியும் கைப்பற்றியிருந்தாங்க. அதில் வந்து அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் சி.வி. சண்முகமே விழுப்புரம் சட்டமன்ற தொகுதியில் தோல்வி தழுவித்தாரு. இந்த முறை அவர் வந்து விழுப்புரத்தில் நிற்காத மயிலத்தில் போய் கண்டெஸ்ட் பண்றாரு. இந்த முறை யாருக்கு சார் வாய்ப்பு இருக்கு விழுப்புரத்தில்? விழுப்புரம் பொறுத்த வரைக்கும் அதே ஸ்டேட்டஸ் கோ தான். 4 தொகுதி திமுக முன்னிலை, 3 தொகுதி வந்து அதிமுக முன்னிலை. இதில் மயிலமும் நம்ம முக்கியமாக பார்க்க வேண்டியது வந்து மயிலம் திருக்கோவிலூர் சார். இது 2 தொகுதினா மயிலம் வந்து சி.வி. சண்முகம் கண்டெஸ்ட் பண்றாரு. திருக்கோவிலூர்ல வந்து பொன்முடியோட சன் கௌதம சிகாமணி போட்டிடுறாரு. இந்த 2த்துல யாருக்கு சார் வெற்றி வாய்ப்பு இருக்கு? திருக்கோவிலூர் வந்து பொன்முடி சன் ஜெயிச்சிருவாரு. ஸோ பொன்முடி வாங்கின ஓட்ஷியார் விட கொஞ்சம் ஜாஸ்தி வாங்குவார். ஒரு யங்ஸ்டரு. மயிலம் வந்து டஃப்பாக தான் போகும். பட் டிஎம்கேக்கும் சான்ஸ் இருக்குது, நல்ல சான்ஸ் இருக்குது. ஏன்னா பிஎம்கே வந்து அங்கே அதிருப்தியில் இருக்காங்க சி.வி. சண்முகம் கொடுத்தனால. அதனால் அந்த ஃபேக்டர் எப்படி ஒர்க் ஆகணும்னு தெரியல. ப்ளஸ் அங்கேயும் அந்த 2 ஃபேக்ஷன். ஏன்னா பக்கம் தைலாபுரம் பக்கம், அது கொஞ்சம் நிறையவே வேலை செய்யும். இந்த விழுப்புரம், திண்டிவனம், மயிலம், இந்த திருக்கோவிலூர், விக்கிரவாண்டி, இதில் எல்லாமே ஏன்னா ராமதாஸோட சொந்த தொகுதி, சொந்த டிஸ்ட்ரிக்ட்டு. அதனால இதில் வந்து இவர் சி.வி. சண்முகம் வந்து ரொம்ப டஃப்பாக ஒர்க் பண்ணாதே ஜெயிக்க முடியும். இல்லைன்னா அவருக்கே டவுட்ஃபுல் ஆயிடும். அடுத்து நாம் பார்க்க போகும் மாவட்டம் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டம். கடந்த 2021ஆம் ஆண்டு நடந்த சட்டமன்ற தேர்தலில் மொத்தமுள்ள 4 தொகுதிகளில் 3 தொகுதியை திமுக கூட்டணியும் 1 தொகுதி அதிமுக கூட்டணியும் வெற்றி பெற்றிருந்தன. இந்த முறை என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சார். கள்ளக்குறிச்சியில் மொத்தம் 4 சட்டமன்ற. கள்ளக்குறிச்சியில் 4 தொகுதியில் திமுக கூட்டணி 3 தொகுதியில் முன்னிலை, அதிமுக கூட்டணி 1 தொகுதியில் முன்னிலை. சார், இதில் வந்து கள்ளக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி வந்து திமுக கூட்டணியில் வந்து விசிக விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கியிருக்காங்க. அவங்களோட ரிசல்ட் நாங்கள் எப்படி சார் இருக்கு? பிசிக்கு இங்கே நல்லா தான் பண்ணுவாங்க, ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க. பிசிக்கு ஜெயிச்சிருவாங்க. ஓகே. இன்று சில மாவட்டங்களின் கள நிலவரங்களை அக்னி நியூஸ் சர்வீஸ் சிஇஓ சுரேஷ்குமார் சார் கூட நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாரு. இதே மாதிரி மற்ற மாவட்டங்களோட நிலவரங்களை நாளை தொடர்ந்து பார்க்கலாம். தொடர்ந்து இணைப்பில் இருங்கள். இது ஸ்பார்க் ப்ளஸ். வணக்கம்.